பதில் தராத ஆண்டவர். நமக்கு வாழ்வில் துன்பம் வருவது என்பது சகஜம். அந்த துன்பம் எல்லை மீறி போகும் பொழுது கடவுளிடம் ஜெபிப்போம். கடவுள் அதற்கு பதில் தந்தால், ஆண்டவரே உம் பதிலுக்கு நன்றி என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். ஒருவேளை கடவுள் பதில் தரவில்லை என்றால், உமக்கு காதுகளே இல்லையா என்று ஒரு கேள்வியை எழுப்புவோம். இதுதான் நமது உளவியல் பூர்வமான உண்மை, நடைமுறை வாழ்க்கையும் கூட. பதில் வராத பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? கேள்வி எழுப்புகின்றோம். அந்த கேள்விக்கும் பதில் வரவில்லை என்றால் வெறுத்து ஒதுக்கி எனக்கு நீர் வேண்டாம் என்று அவரை விட்டு பிரிந்து சென்று விடுவோம். இன்று யோபுவை பாருங்களேன். அவரது துன்பத்திற்கு இடையே பல கேள்விகளை அவர் எழுப்புகின்றார். ஏனென்று கேட்டால், இதற்கு முன்பாக நிறைய ஜெபங்கள் செய்து பார்த்து விட்டார். ஆனால் கடவுளிடமிருந்து பதில் வரவில்லை. அதற்கு இரண்டாவது கட்டத்திற்கு போய் அவர் பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கின்றார். இப்படி கேள்விகள் எழுப்பிய பிறகாவது கடவுளிடமிருந்து பதில் வருமா என்று பார்த்தால் அதற்கும் பதில் இல்லை. இதற்கு மாறாக கடவுள் இறங்கி வந்து யோபுவிடம் திருப்பி கேள்விகளை கேட்கின்றார். அந்த கேள்விகளைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். பல கேள்விகளை கேட்டார். அப்படி கேட்கும் பொழுது அதற்கு கடவுள் கேள்வி கேட்டால் யார் பதில் தர வேண்டும்? யோபு. அப்படி தந்தாரா என்று கேட்டால், ஆண்டவரே இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னிடம் பதிலே இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? நாம் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் கடவுள் பதில் தந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. அவர் விரும்பினால் பதில் தருவார். மௌனம் காத்தால் அதுவே ஒரு பதில்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு நல்ல உதாரணம்தான் கெத்செமனி தோட்ட அனுபவம். இயேசு கிறிஸ்து 3 மணி நேரம் முழந்தால் படியிட்டு தனியே ஜெபிக்கின்றார். அவரது வேர்வை கூட இரத்த துளிகள் போல கீழே விழுந்தது என்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த நேரத்தில் இயேசு என்ன கேட்டார்? கூடுமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று வேண்டுதல் வைத்தார். அதற்கு கடவுள் பதில் தந்தாரா? ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதற்கு மாறாக வானதூதரை அனுப்பி ஆறுதல் மட்டுமே அளிக்க சொன்னார். அவ்வளவே. கடவுளின் மகனுக்கே கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை என்று கேட்டால் நாமெல்லாம் எம்மாத்திரம். ஆகவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எல்லா கேள்விக்கும் கடவுள் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த மௌனமே ஒரு பதில் என்பதை புரிந்து கொண்டால் அதுதான் கடவுள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம்.